ஹalleluya. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். சிறிய ஜெபத்தோடு இன்றைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே எமக்கு நன்றி ஆண்டவரே, இன்னொரு முறை இந்த காலை நேரத்திலே எங்களோடு பேசும்படிக்கு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் மனிதன தியானத்தை பாக்குறீங்களா? உங்கள சிலர் நீங்க வெளிநாடுகள்ல இருந்து கூட உங்களுக்கு ஏற்ற நேரமா இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு நேரத்துல நிச்சயமா பாக்குறீங்கன்னு தெரியப்படுத்துறீங்க. அதுக்காக தேவனை நாங்க துதிக்கிறோம். அப்பப்ப நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க பெயரும் ஊரும் தெரியப்படுத்தினா நாங்க ஆண்டவரை துதிப்போம். அதே போல வாட்ஸ்அப் மெசேஜ் மூலம் நீங்க பெறுகிற நன்மைகள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சரி, நம்ம ஆண்டவர் ரொம்ப பெரியவர் இல்லைங்க. எப்படியோ ஒன்று மனுஷனுக்கு எல்லாமே தெரியுது, ஆனா தெரியாத விஷயம் ஒன்று இருக்குதுங்க. அது நம்ம நிலைதான். என்னங்க? நாம பேசுவதை வைத்து நாம என்ன, நம்முடைய தத்துவம் என்ன என்பதை சிலர் அறிந்து கொள்ளுவாங்க. நம்ம உடைய வைத்து அல்ல, நம்ம வேஷத்தை வைத்து, நம்ம மரியாதையை வைத்து, அல்லது நாம நடக்கிற விதத்தை பொறுத்து. ஆனால் ஆண்டவர் எப்பவும் கூட அவர் நம் இருதயத்தை பார்ப்பார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார் என்று சொல்லப்பட்டபடியே நம்ம எவ்வளவு பக்தியா காணப்படுகிறோமோ, எவ்வளவு பக்தியாக நடந்து கொள்ளுகிறோம் அல்லது நடிக்கிறோம், நம்ம பொய் வேஷத்தினால நம்ம வெளிப்படுத்துகிறோம் என்பது தேவனுக்கு பிரியமா இருக்காது. ஆனா நம் ஆலோசனைகளை அவர் பார்க்க முடியும். நம்முடைய சிந்தனையின் கருத்தை அவர் புரிந்து கொள்ளுவார். ஆமா, உங்களுக்கு ஆலோசனைகள் இருக்கா? எப்பவுமே இதை குறித்து நீங்க யோசிக்கவே இல்லையா? நாம யோசித்துக் கொண்டேதான் இருப்போங்க. சிலருக்கோ ரொம்ப ஆக்டிவ், எப்ப பார்த்தாலும் மூளையில ஏதோ யோசனை ஓடிக்கொண்டே இருக்கும். கிறுக்குத்தனமான ஐடியாஸ் வரும், கிறுக்குத்தனமான ஆலோசனைகள் வரும். பைபிள் சொல்லுது, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து 99.99% பொல்லாத யோசனைகள் தான் என்று. உலக சம்பந்தப்பட்ட யோசனைகளே வரும். பூமிக்குரிய காரியங்களை குறித்து நம்ம யோசித்துக் கொண்டிருப்போம். நம்ம மனுஷங்களை சந்திக்கும் போது கூட மற்றவங்களுக்குள்ள இருக்கிற நல்ல காரியங்களை விட அவர்களை பற்றிய தவறான சிந்தனைகளால தான் நம்ம நிறைந்தவங்களாக இருப்போம். நம் யோசனைகளை தெளிவாய் பார்ப்பாரு நம் ஆண்டவர். ஒருமுறை பாருங்க, லூக்காவின் சுவிசேஷம். பைபிள் இருக்கா? லூக்காவின் சுவிசேஷம் 5வது அதிகாரம் லூக்காவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து, இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? என்ன நீங்க யோசனை செய்கிறீங்க? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து நடவென்று சொல்லுவதோ எது எளிது? அடுத்த வசனமும், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி. அங்கே ஒரு திமிர்வாதக்காரனை, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொன்னா, அவங்க யோசிக்கிறாங்க உள்ளத்துல, யாருப்பா இவரு? யார் இவரு? இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று அவங்க உள்ளத்துல யோசிக்கிறாங்க. 21வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். அவங்க இயேசு கிறிஸ்துவ குறித்து ஒரு தவறான யோசனையில இருக்கிறாங்க. அவங்க யோசனையில, யார் இவர்? மனுஷங்களுடைய பாவங்களை மன்னிக்க தேவனுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு என்று அவங்க யோசித்துக் கொண்டிருந்தா, ஆண்டவர் அவங்க சிந்தனையை அறிந்து அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை குறித்த அதை அவங்களுக்கே சொல்லிட்டாரு. அதற்கு காரணம் என்னன்னு அவரே சொல்லிட்டாரு. மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. ஆம், நான் தேவகுமாரன், நான் தேவன். நான் அநேகர் இங்க தேவகுமாரன் சொன்னா அப்ப தேவன் இல்லையான்னு கேட்பாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாக இருக்கிறாங்க என்பது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். பூமிக்குரிய மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஆவிக்குரிய விஷயங்கள் புரிந்து கொள்ள முடியாம இருக்கலாம்.
ஆனா ஒண்ணு மட்டும் புரிந்து கொள்ளுங்க, நம் இருதயத்தின் யோசனைகளை அறிந்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க என்ன பேசிக் கொண்டிருந்தாலும் அநேகர் பாருங்க பேசிக்கொண்டே இருப்பாங்க, ஆனா இருதயத்துக்குள்ள வேற நினைப்பாங்க. இருதயத்தில் ஒன்றை நினைத்துக் கொண்டு ஒன்னு சிந்தனை பண்ணி கொண்டிருப்பாங்க, ஆனா வாயில மட்டும் இனிமையான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்பாங்க அல்லது பொய் பேசிக் கொண்டிருப்பாங்க. இது இரட்டை வாழ்க்கைங்க. ஆனா நம்ம ஒரே மாதிரியாக இருக்கிறவர்களா இருக்கணும்னு தேவன் விரும்புகிறாரு. உங்க சிந்தனைகள் சிதறிக்கொண்டே இருக்குங்க. நம்ம யோசனைகள் பயங்கரமா இருக்கும். ரொம்ப கேவலமான எண்ணங்களும் வந்து கொண்டிருக்கும். பொறாமையோடு கூடிய எண்ணங்கள், விரோதத்தோடு கூடிய யோசனை, பயந்து போகிற எண்ணங்கள், பயத்தை உண்டாக்குகிற யோசனைகள், சரீர சம்பந்தமான இச்சைகளோடு கூடிய எண்ணங்கள், உலக ஆசைகளோடு கூடிய சிந்தனைகள். பாருங்க, நம்ம உண்மையா என்ன யோசிக்கிறோமோ அதை வைத்துதான் தேவன் நம்ம யார் என்று முடிவு செய்வார். பாருங்க, who are you when you are alone is your real personality. When you are alone, what are you doing? What are you thinking? What are you planning? That is your real personality. அதுதான் உங்க உண்மையான தனித்தன்மை. தனியா இருக்கும்போது நீங்க பணத்தை குறித்தே யோசிக்கிறீங்கன்னா நீங்க பணம் மனுஷன் போல. தனியா இருக்கும்போது நீங்க மாம்ச இச்சைகள், சரீர இச்சைகளுக்கு இடம் கொடுக்கறீங்கன்னா நீங்க சரீர இச்சைகளுக்கு அடிமையா இருக்கிறீங்கன்னு அர்த்தங்க. கவனிங்க, நம்ம சிந்தனையில பொல்லாத எண்ணங்கள், கெட்ட யோசனைகள், தவறான எண்ணங்கள், குறுகலான எண்ணங்கள். உங்க யோசனைகள் என்னன்னு நீங்க அனலைஸ் பண்ணணும்னா யாரும் பார்க்க முடியாதுல்ல, எந்த டாக்டரும் எக்ஸாமின் பண்ணி சொல்ல முடியாதுல்ல. என்னங்க, உங்க சரீரத்துல பார்ட்ஸ் கெட்டு போனா ஸ்கேன் பண்ணி அது என்னன்னு பார்க்க முடியும். உங்க யோசனைகள் கெட்டு போனா எந்த மருத்துவரும் எந்த எந்திரங்களும் ஆலோசனைகளும் சொல்ல முடியாது. உங்க யோசனைகளை சரி செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் முக தரிசனம் உங்களுக்கு வேணும். அவருடைய முக வெளிச்சத்திலே உங்க ரகசியமான பாவங்கள், பலவீனங்கள், உங்க பொல்லாத யோசனைகள் அவை வெளிப்படுத்தப்படும். அதுக்குதான் ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கும் போது இறங்குங்க ஆண்டவரேன்னு கேட்கும்போது அவருடைய முகத்தை நம் பக்கம் திருப்புவார். நம்ம நிலையை நம்ம உணர்ந்து கொள்வோம். நம்ம நிலையை உணர்ந்து கொண்டு அதை மறைக்காமல் அறிக்கை செய்யணுங்க. அநேகருக்கு கெட்ட எண்ணங்கள் வரும், ஆனா அவங்க அதை எனக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குன்னு யாருக்கும் தெரியாதுல்ல, அதை மனசுக்குள்ளேயே அதை வளர்த்து கொண்டு வைத்திருப்பாங்க. அந்த சிந்தனை தான் கடைசியில பழக்கமாக மாறிவிடும், வார்த்தைகளாக மாறிடும், கிரியையா மாறிடும், பாவ கட்டுக்குள்ள நம்மை கொண்டு போய்விடும். ஆகான் அந்த வேண்டாம் என்றதை அந்த தங்க கட்டியை அவன் ஒன்று எடுத்துக்கொண்டான். ஒரு தங்க கட்டியை பார்த்து, பாபிலோனிய சால்வை பார்த்து அதை இச்சித்து அவன் யோசித்தான், இது எனக்கு இருந்தா நல்லா இருக்கும். இச்சித்து அதை திருடி அதை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து புதைத்து வைத்தான். வீடு முழுவதுக்கும் சாபத்தை பெற்றுக் கொண்டான். உங்க சிந்தனையை நீங்க உடனே கட்டுக்குள்ள வைக்க முடிஞ்சா உங்களால முடியாதுங்க. அதனாலதானே தேவன் நமக்கு அவசியம். நம்ம எண்ணங்களை சிறைப்பிடித்து கிறிஸ்துவனிடத்துல கொண்டு வர வேண்டுமா? ஆண்டவரே, இந்த உதவாத எண்ணம் எனக்குள்ள வந்துச்சுப்பா, என்ன விடுவீங்க. இந்த தீய எண்ணங்கள்ல இருந்து என்ன விடுவீங்க. அதுதாங்க ஜெபம். ஜெபம்னா என்ன? நாம நம்ம மனதுக்குள்ள இருக்கிறத தேவனிடத்துல ஊற்றி விடுவது. ஆண்டவரே, இந்த தீய எண்ணத்துல இருந்து விடுவீங்க, இந்த கெட்ட யோசனையில இருந்து விடுவீங்க, இந்த கெட்ட காரியங்கள்ல இருந்து என்ன விடுவீங்க என்று ஜெபிப்பது. அதை விட்டுட்டு நம்ம சிந்தனையை அப்படியே நம்ம உள்ளத்துக்குள்ள வளர விட்டா, மறைத்தா ரொம்ப ஆபத்துங்க. ஏசாயா புத்தகத்துல கூட ஒரு வசனம் இருக்கு பாருங்க. ஏசாயாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 15வது வசனம். தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒளித்து வைக்கிறவர்களுக்கு ஐயோ. தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு உள்ளுக்குள்ளேயே அதை மறைவிடங்களில் ஒளித்து வைக்க நினைக்கிறவர்கள் அவர்களுக்கு ஐயோ. தேவனுக்கு தெரியாதபடிக்கு ஆலோசனையை மறைத்து ஒளித்து வைப்பாங்களாம். என்னங்க, மனசுக்குள்ள எவ்வளவு கோபம் இருந்தாலும் வெளியே மட்டும் எவ்வளவு நல்லா பேசுவாங்க பாருங்க. சிலர் எவ்வளவு துக்கம் இருந்தாலும் அவ்வளவு சந்தோஷமா இருப்பது போல காண்பிப்பாங்க பாருங்க. மனுஷங்களை நம்ம அப்படி ஏமாற்றலாங்க. மனுஷங்களுக்கு நம்ம ரியல் பர்சனாலிட்டி காணப்படாம ஃபேக் வாழ்க்கைய வாழ்கிறவங்களா இருக்கலாம். எத்தனையோ பேர் அப்படி இருக்கிறாங்க இன்றைக்கு.
நீ உள்ளுக்குள்ள அந்தரங்கத்துல எப்படி இருக்கிறியோ அத அப்படியே வெளிப்படையா நாம இருந்தா நம்ம இந்த உலகத்துல வாழ முடியாது. பரவாயில்ல, மனுஷங்க நம்மை அருவருத்தாலும் பரவாயில்ல, மனுஷங்க நம்மை புறக்கணித்தாலும் பரவாயில்ல, பட் பி ரியல். ஏசு கிறிஸ்துவ உடையவங்க வேஷம் போடுறவங்களா இருக்க மாட்டாங்க. இன்னும் முக்கியமா தேவனிடத்துல வந்து மனசுல என்னமோ எண்ணங்களை வைத்துக் கொண்டு தேவ சமூகத்துல பக்தர்களை போல இருப்பதற்கு முயற்சிகள் செய்வது அவர்களுக்கு ஐயோ. நீ ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஜெபிக்க வரும்பொழுது நீங்க உங்க ரியல் சூழ்நிலைய, உண்மையான நிலைமை அவருக்கு சொல்லணுங்க. உங்க இதயத்தை அவர் சமூகத்துல ஊற்றி விடுங்க. தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒளித்து வைக்கிறவர்களுக்கு ஐயோ. நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்று தங்கள் கிரியைகளை அந்த காலத்தில் நடப்பிக்கிறவர்களுக்கு ஐயோ. எங்களை யாரும் பார்க்கவில்லை, எங்க எண்ணங்கள் எங்க யோசனைகள் யாருக்கும் தெரியாது என்று நினைத்துக் கொண்டு அந்த காலத்திலே யாருக்கும் தெரியாம ரகசியமா, என்னங்க உள்ளத்தின் ஆழத்துல இருக்கிற யோசனைகள் எவ்வளவு ரகசியமா இருக்கும்னா யாருக்கும் தெரியாதுங்க. ஸ்கேன் பண்ற டாக்டருக்கு கூட தெரியாது. என்னங்க பக்கத்துல இருக்கிற மனைவிக்கு தெரியாது, எதிரில இருக்கிற அப்பாக்கு தெரியாது. நாங்க உயிர் நண்பர்கள் என்று சொல்லுகிற உயிர் நண்பனுக்கு கூட உங்க உள்ளத்தின் ஆழத்துல இருக்கிற உண்மை நிலைமை தெரியாது. ஆனா தேவனுக்கு தெரியும். தேவனுக்கு முன்பு நம்ம மறைக்க முடியாது. நம் ஆலோசனைகளை அறிந்தவர் அவர், அதை நன்றாய் அறிந்தவர். நம்ம யோசனைகளை பொறுத்தே தேவன் நமக்கு பலனை கொடுப்பார். உங்களுக்கு நல்ல சிந்தனை இருந்தா, தேவனை குறித்ததான எண்ணங்கள் இருந்தா, சத்தியத்தை தேடுகிற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தா, உங்களுக்கு தேவனை அறிய வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தா, தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தா, தேவனுக்கு இஷ்டமானவனா வாழ வேண்டும் என்கிற யோசனையால நிறைந்து ஒவ்வொரு போராட்டத்திலும் நீங்க கிறிஸ்துவுக்காக நிற்க முடிஞ்சா, நிச்சயமா தேவன் உங்க இதயத்தின் யோசனைகளை, உங்க இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். ஆனா துஷ்ட யோசனைகளோடு, சுயநலமான எண்ணங்களோடு, கேவலமான எண்ணங்களோடு, பாவத்தின் எண்ணங்களோடு இருக்கிற ஒவ்வொருவனும் அறிக்கையிட்டு விட்டுவிடாவிட்டா தேவனுடைய தண்டனைக்கு பாத்திரனாவான். அறிக்கை செய்யும்போது கிறிஸ்துவின் ரத்தத்துல நம்ம கழுவப்படுகிறோம். நம்ம பாவம் முதல்ல யோசனையில தான் தொடங்குங்க. நீங்க உங்க எண்ணங்களை நீங்க ஜெயிக்க முடிஞ்சா எல்லா பாவத்தையும் நீங்க ஜெயிக்க முடியும். நீங்க பாவியா பிடிபட மாட்டீங்க. அந்த நிலைக்கு, மோசமான நிலைக்கு போக மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு கெட்ட எண்ணம் வரும்போது உடனே ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு வந்தது, என்ன மன்னியுங்கப்பா என்று நீங்க ஜெபிக்க முடிந்தா உங்க தீய எண்ணங்களை ஜெயிக்கிற பலனை உங்களுக்கு கொடுப்பாரு. மட்டுமல்ல, அந்த பொல்லாத யோசனைகளை உற்பத்தி செய்கிற உங்க இருதயத்தை கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவி, இனி நீங்க தேவனை மகிமைப்படுத்தும் எண்ணங்களால நீங்க நிரப்பப்படும்படிக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரு. உன் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆகவே உன் இருதயத்தை எல்லா காவலோடும் பத்திரமாய் காத்துக்கொள் என்று வசனம் சொல்லுகிறபடி நம்ம இருதயம் சுத்தமா இருந்தா சுத்தமான எண்ணங்களால நிறைந்திருப்போம். நம்ம இருதயம் அழுக்கா இருந்தா அதிலிருந்து கெட்ட எண்ணங்கள் மட்டும்தான் உற்பத்தி ஆகுங்க. இதய சுத்தத்தை நேசித்துக் கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்கள தேவன் நேசிக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய எண்ணங்கள் அல்ல, உங்க எண்ணங்களே நிறைவேறட்டும் என்று நம்ம ஜெபத்துல போராட கற்றுக்கொண்டா ஒவ்வொரு கெட்ட யோசனையும் எடுத்து போட்டு அதற்கு பதிலாக ஒரு சிறந்த தேவனுடைய எண்ணங்களால உங்களை நிரப்புவார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் போன்றது அல்ல. பூமியை விட வானங்கள் எவ்வளவு உயரமா இருக்கோ அவ்வளவு பெரிய யோசனைகளை உங்களுக்காக நான் கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரே, என் பொல்லாத யோசனைகளிலிருந்து என்னை விடுவித்து, என் மோசமான பூமிக்குரிய காரியங்களை யோசிக்கிற புத்தியிலிருந்து என்னை விடுவித்து, உன்னதமான தேவனுக்காக அற்புதங்கள் செய்யக்கூடிய, தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய மிக உன்னதமான பரிசுத்தமான தெய்வீக எண்ணங்களோடு என் இருதயத்தை நிரப்புங்கப்பா என்று ஒவ்வொரு காலையிலும் நம்ம செபித்தா நாள் முழுவதிலும் அவருடைய எண்ணங்களின்படியாக நம்ம வாழ முடியும். நம் பொல்லாத எண்ணங்களிலிருந்து விடுதலையை பெறுவோம். நம்மை அவர் விடுவிப்பார். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இன்னொரு முறை உங்க சமூகத்துக்கு வருகிறோம்ப்பா. உண்மைதான், எங்கள் இருதயம் கெட்டு போனதா இருக்கிறதுனால ஆண்டவரே, எங்க யோசனைகள் எல்லாம் கோணலான எண்ணங்களா இருக்கிறது.
பொறாமையோடு, கர்வத்தோடு, சுயநலத்தோடு, பாவத்தின் எண்ணங்களோடு நிறைந்திருக்கிற எங்களையும் இரத்தத்தினாலே சுத்திகரிக்க வேண்டும் என்று எங்களுடைய இருதயங்களிலிருந்து ஆண்டவரே உம்முடைய உன்னதமான எண்ணங்கள் வெளியே வந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களுக்கும் ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று உம்முடைய ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீரே அப்பா. உம்முடைய ரத்தத்திலே எங்களுடைய இருதயங்களை இன்றைக்கே சுத்திகரித்தப்பா. உன்னதமான தெய்வீக எண்ணங்களால் நிறைத்து தெய்வ காரியங்களை செய்யத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க ஜெப விண்ணப்பங்களை பாருங்களேன். கீழே ஸ்கிரீன்ல கொடுக்கப்பட்டிருக்கிற 8939801234க்கு இன்றைக்கே நீங்க தெரியப்படுத்துங்க. உங்க மெசேஜஸ் நாங்க பார்க்கிறோம். ஒரு வாய்ஸ் மெசேஜ் அல்லது ஒரு டெக்ஸ்ட நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமா உதவி செய்வாரு. நீங்க பெறுகிற நன்மைகளை குறித்து கூட எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தருக்கு சித்தமானா நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் உங்களை கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.